வெல்கம் டு 360 தமிழ். சிஐடி சீசன் 2ல இருக்க ஒவ்வொரு எபிசோடோட கதையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நேத்து ஒரு எபிசோடு போட்டோம் பாத்தீங்களா, அதோட தொடர்ச்சியா தான் இந்த எபிசோட் இருக்கும். தயாவோட ட்ராக் மட்டும் தொடர்ச்சியா இருக்கும், மத்தபடி தனியா ஒரு கதை இருக்கும். இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நான் கதையோட பிளாட்டை சொல்றேன், அதுவே உங்களுக்கு பிடிக்கும் பாருங்க. ஆக்சுவலா ஒரு பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்றதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பர்த்டே பாய் அது ஒரு ஹஸ்பண்டா இருப்பாரு. அவர் வீட்டுக்குள்ள நுழையிறாரு, நுழைஞ்சவர் திடீர்னு இறந்து போயிடுறாரு. சோ இந்த பார்ட்டியில வந்த யாரோ தான் கொலை பண்ணிருக்காங்க. அது யாருன்றத சிஐடி டீம் விசாரணை பண்றாங்க. கடைசியில குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் கதையா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. தயாவோட ட்ராக் கொஞ்சம் சைடுக்கா போயிட்டு இருக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா நேத்து போட்ட எபிசோட பார்க்கணும். நான் லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி நேரடியா இந்த கதையை மட்டும் பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். சரி, மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங் சீனே தயாவை தான் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா கிடைக்கிற பொருள் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு வராரு. அங்க இன்சார்ஜா ஒரு நபர் இருப்பாரு. சார் என்ன வேணும்னு கேக்குறாரு. கடைசி கேஸோட டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி டீடைல்ஸ் பார்க்கணும்னா ஏசிபியோட கையெழுத்து தேவை போல. சார் கையெழுத்து வேணுமேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல நான் ஃபுல்லாலாம் எடுத்துட்டு போக போறது இல்ல, பார்க்க மட்டும் தான் போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி அந்த இன்சார்ஜ் எடுத்து தராரு. கடைசி கேஸ்ல தயா சில தில்லுமுள்ளு எல்லாம் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த தில்லுமுள்ளு பண்ணதை மாத்தணும்ன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த இன்சார்ஜ் வேற ஒரு வேலை பண்ணும்போது தயா இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருக்க கன்னை மாத்தணும் அப்படின்ற மாதிரி கன்னை மாத்தி வச்சிடுறாரு. இதை தாண்டி நிறைய பிங்கர் பிரிண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை டெஸ்ட்ராய் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. அதாவது தண்ணி பட்டா அந்த பிங்கர் பிரிண்ட் எல்லாம் அலைஞ்சு போயிடும் பாத்தீங்களா, சாமர்த்தியமா இவர் தண்ணி படுற மாதிரி பண்ணிடுறாரு. இது எதையுமே அந்த இன்சார்ஜ் கவனிச்சிருக்க மாட்டாரு. அவர் கவனிக்கிறதுக்குள்ள இவர் எல்லா விஷயத்தையும் பண்ணிடுறாரு. சைலண்டா இங்க இருந்து கிளம்ப பாக்குறாரு. ஆனா அந்த இன்சார்ஜ் இருக்காருல, நில்லுங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. என்ன நிக்க சொல்றான், கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்ற மாதிரி தயா பயந்துட்டு இருக்காரு. ஆனா அவர் எதுக்காக நிக்க சொல்லியிருப்பாருன்னா, சாவியை விட்டுட்டு போயிட்டீங்க தயா, இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சாவியை எடுத்து தராரு. இப்ப தயாவும் தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப சாகில்னு ஒரு நபரோட வீட்டை காட்டுறாங்க. அவரோட பர்த்டேவா இருக்கும். ஒய்ஃப் எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கெஸ்டும் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. நான் சிலரோட பேரை சொல்றேன், ஓரளவுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. இதுதான் ஒய்ஃப், இவங்க பேரு அன்கிதா அப்படின்றது. இதை தாண்டி பல்பீர்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் சர்ஜனா இருப்பாரு. இதை தாண்டி டோடோன்ற ஒரு பையன் வந்திருக்கான். இவனை பொறுத்த வரைக்கும் பெரிய பொலிட்டீஷியனோட பையனா இருப்பான். இவங்க ரெண்டு பேருமே சாகிலோட ஃப்ரெண்டு போல, அதனால சர்ப்ரைஸ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இப்ப இந்த அன்கிதா கிச்சனுக்கு போலான்னு நினைக்கும் போது ஒருத்தர் கிராஸ் பண்ணி போறாரு. அவரோட பேரு வீரட் அப்படின்றது. அவருமே கெஸ்டா தான் வந்திருக்காரு. இதை தாண்டி ட்விங்கிள் அப்படின்ற ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு எதையோ யோசிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. இங்க கெஸ்டா இருக்க எல்லாருமே கொஞ்சம் பதட்டமா தான் இருக்காங்க. எதை நினைச்சு பதட்டமா இருக்காங்கன்றது நமக்கு கிளியரா தெரியல. இப்ப அன்கிதா கிச்சனுக்குள்ள வரலான்ற மாதிரி கிச்சனை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அந்த கிச்சன்ல ஒருத்தர் சமைக்கிற வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஹோட்டல்ல செஃப்பா இருக்காரு. அதே மாதிரி அந்த ஹோட்டல்ல நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட பேரு அனுஜ் அப்படின்றது. அனுஜ் என்ன டிஷ் எல்லாம் ரெடியான்ற மாதிரி அன்கிதா கேக்குறாங்க. ரெடியா தான் இருக்குன்ற மாதிரி இவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாரு. ஆனா இவங்க போனதுக்கு அப்புறம் இவரோட ரியாக்ஷன் மாறுது. எல்லார் மேலயும் சந்தேகத்தை வைக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப மணி 7 ஆக போது. ஹஸ்பண்ட் வர டைம்ன்ற மாதிரி கெஸ்டுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சாகிலும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சாகிலுக்கு ஏதோ கிஃப்ட் கிடைச்சிருக்கும் போல. இந்தப்பா கிஃப்ட்ன்ற மாதிரி அங்க இருக்க செக்யூரிட்டி கிட்ட தராரு. அதாவது சாப்பிடுற ஐட்டம் ஏதோ கிடைச்சிருக்கு, அதை தராரு. இப்ப தந்தவர் உள்ள போலான்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த செக்யூரிட்டி இருக்காரு பாத்தீங்களா, அவர் உள்ளதான் வந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சர்ப்ரைஸ் பண்றதுக்காக இப்படி சொல்றாரா இல்ல வேற ஏதோ பிளானுக்காக இப்படி சொல்றாரான்னு தெரியல. இப்ப இந்த சாகில் இருக்காருல, கதவை திறந்து உள்ள வந்துட்டு இருக்காரு. இவங்க கொஞ்ச நேரம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் லைட்டை போட்டு சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரிலாம் கத்துறாங்க. அப்படி கத்துறவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல சாகில கொல்லப்பட்டிருக்காரு. சாகில கத்தியால யாரோ குத்தி இருக்க மாதிரி இருக்கு. ஐயோ யார் குத்துனது அப்படின்ற மாதிரி இங்க இருக்க எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப அவரோட ஒய்ஃபான அன்கிதா இருக்காங்கல்ல, உடனே நம்ம சிஐடிக்கு தகவலை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப சிஐடிக்கு கால் பண்றாங்க. இந்த சாகில் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே எல்லாருமே ஏதோ யோசிச்சுட்டு இருந்தாங்க. சாகிலுக்கும் இவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில ஏதோ பிரச்சனை இருக்கு போல. என்ன பிரச்சனைன்னு தெரியல. இப்ப கொஞ்ச நேரத்துல சிஐடி டீமை சேர்ந்தவங்க வந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. இவங்களுமே நடந்த விஷயத்த ஆர்டரா சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி அவர் கத்தியால குத்தப்பட்டிருப்பாரு? அப்ப வீட்டுல இருக்க யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்க. எதுவுமே தெரியாத மாதிரி பல இடத்துல போய் நின்று இருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க.
இருக்காங்க. அந்த கத்தி என்ன மாதிரியான கத்தின்றதெல்லாம் இவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா இவங்க வீட்ல இருக்க ஒரு கத்தின்னு தெரிய வருது. கிச்சன்ல ஒரு 12 கத்திலாம் வச்சிருப்பாங்கல்ல, அதுல இப்ப 11 கத்தி தான் இருக்கு. இன்னொன்னு கத்தியை தான் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. பேசிக்கான என்கொயரி பண்ணிருப்பாங்கல்ல, அது மூலியமா ஒருத்தர் செஃப்பா வேலை பார்க்கறது இவங்களுக்கு தெரிய வருது, இன்னொருத்தர் சர்ஜனா இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. சோ சர்ஜனா இருக்கவரு கத்தியை நல்லா ஆபரேட் பண்ணுவாரு, அதே மாதிரி வந்து அந்த செஃப்பா இருக்கிறவங்களும் கத்தியை நல்லா யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதனால அவங்க மேல இவங்களுக்கு லைட்டா டவுட் வருது. நீங்க எந்தெந்த பொசிஷன்ல இருந்தீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதாவது சர்ப்ரைஸ் பண்ணலாம் நினைக்கும் போது என்னென்ன பொசிஷன்ல இருந்தீங்க அப்படின்றதெல்லாம் கேட்டு நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதை தாண்டி இவங்க செக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இறந்து போன சாகில் பாடிக்கு பக்கத்துல ஒரு செயின் இவங்களுக்கு கிடைக்குது. அந்த செயின்ல ஏன்ற மாதிரி எழுத்து போட்டிருக்கு. ஏன்ற மாதிரி எழுத்து போட்டிருக்கு, லேடிஸ் யூஸ் பண்ற செயின் மாதிரி இருக்கேன்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இங்க 2 லேடிஸ் இருக்காங்க. ஒருத்தங்க அன்கிதா, இன்னொருத்தங்க வந்து ட்விங்கிள் அப்படின்ற ஒரு பொண்ணு. ஏன்னு போட்டிருக்கிறதுனால ட்விங்கிள் தான் இருக்க வாய்ப்பு இல்ல, அப்ப அன்கிதா தான் இருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி அன்கிதா இது உங்க செயினான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல சார் இது ஏன் செயின் இல்லன்ற மாதிரி அன்கிதா சொல்லிட்டாங்க. செயின் சாகிலுக்கு பக்கத்துல இருக்கு, அப்ப கொலை பண்ணவங்களோட செயினா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிச்சு தான் அன்கிதா கிட்ட கேக்குறாங்க. அன்கிதா ஏன் செயின் இல்லன்னு சொல்லிட்டாங்க. லேடிஸ் செயின் மாதிரி இருக்கிறதுனால ஒருவேளை ட்விங்கிள் தான் இருக்குமான்னு யோசிக்கிறாங்க. ட்விங்கிள் இது உங்களோட செயினான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலா இது ட்விங்கிளோட செயினா தான் இருக்கும். எதனால ஏன்னு போட்டிருந்ததுன்னு தெரியல. எதை வச்சு ட்விங்கிளோட செயினா இருக்கும்னு சொல்றேன்னா, ஸ்டார்டிங் இவங்க பதட்டமா இருக்கும்போது அந்த செயினை தான் தொட்டு பார்த்திருப்பாங்க. ஆனா சிஐடி கிட்ட ஏன் செயின் இல்லன்ற மாதிரி போய் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எட் இருக்கார்ல, செக் பண்ணி பார்த்தா யாரு செயின்னு தெரிய போகுது, அதுக்கப்புறம் நம்ம கவனிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எட்டுமே சொல்றாரு. இப்ப மிலந்த் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போறாரு. இது எல்லா விஷயத்தையும் தயா லாங்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. அடுத்து இந்த போலீஸை போட்டு தள்ளுறதுக்காக தான் பார்த்துட்டு இருக்காரு போல. இப்ப அவர் உள்ள போனதுக்கு அப்புறம் இங்க இருக்க செக்யூரிட்டி கிட்ட பேச்சு தராரு. அவரோட பிளாட் என்ன நம்பர் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு வச்சுக்கிறாரு. இவரை போட்டு தள்ளுறதுக்கு ஏதோ பிளான் பண்றாருன்றது தெரியுது. இது சம்பந்தமா வேற யார்கிட்டயோ போன்ல பேசுறாரு. யார்கிட்ட பேசுறாரு அப்படின்றத இந்த இடத்துல நமக்கு ரிவீல் பண்ணல. பொதுவா பார்ட்னர்ஸ் கொல்லப்பட்டா இன்னொருத்தங்க மேல தானே டவுட் வரும். அதனால அன்கிதா கிட்ட எட்டு விசாரணை பண்ணிட்டாரு. உங்க 2 பேருக்கு நடுவுல ஏதாவது சண்டை போச்சான்ற மாதிரி கேக்குறாரு. சின்ன சின்ன சண்டை வரும் சார், ஆனா பெருசா எந்த ஒரு சண்டையும் இல்லன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எட்டு இவங்க கிட்ட விசாரணை பண்ற மாதிரி ஒவ்வொரு ஆபீசர் ஒவ்வொருத்தர் கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எல்லா விஷயத்தையும் நமக்கு காட்டுறாங்க. 6 பேர்ல அனுஜன் ஒருத்தர் இருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் செஃப்பா ஒர்க் பண்றாருன்னு சொன்ன பாத்தீங்களா, செஃப் மட்டும் கிடையாது, அந்த ஹோட்டலோட ஓனராவும் இருப்பாரு. என்ன இவர் தான் சொந்த ஓனர் கிடையாது, இவரோட மாமனார் சொத்தா இருக்கும். அந்த இடத்துல இவர் செஃப்பாவும் வேலை பார்க்கறாரு, நிர்வாகம் பண்ற வேலையும் பார்த்துட்டு இருக்காருன்னு தெரிய வருது. இதை தாண்டி மத்த ஆபீசர்ஸ் இருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தர்கிட்டயா விசாரிக்கிறாங்க. பல்பீர்னு ஒருத்தரை பத்தி சொன்ன பாத்தீங்களா, அவரு சர்ஜனா இருப்பாரு. எப்படி உங்களுக்கும் இவருக்கும் பழக்கம்ன்ற மாதிரிலாம் பங்கஜ் கேக்குறாரு. சார் எதர்ச்சியா வெளியே வச்சு மீட் பண்ணோம், அப்படியே பேசி ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டோம் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அடுத்ததா டோடோன்ற ஒரு நபரை பத்தி சொன்னல, இவர் அப்பா கூட பொலிட்டீஷியன் சொல்லியிருப்பேன். இவர்கிட்ட பேசி பாக்குறாங்க. இவருமே வெளியே வச்சு பேசி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்ப ஸ்டார்டிங்ல இருந்தே இவங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, சில மாசங்களா தான் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிய வருது. அபிஜித்தை பொறுத்த வரைக்கும் ட்விங்கிள் கிட்ட விசாரணை பண்றாரு. பிரோஜனமா எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இதை தாண்டி மீதி இருக்கிற நபரோட பேரு வீரட் அப்படின்றது. அந்த வீரட்டு கிட்ட எட்டே விசாரணை பண்றாரு. அந்த வீரட்டு கிட்டயும் பிரோஜனமா எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி பேசுறாங்க. அதுல ஒரு விஷயம் மட்டும் இவங்களுக்கு காமனா தெரியுது. அது என்னன்னா அன்கிதா ஒய்ஃப். இதை தாண்டி யாருமே ரொம்ப இவருக்கு க்ளோஸ் கிடையாது. ரீசெண்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. எப்படி ரீசெண்டா ஃப்ரெண்ட் ஆவாங்க? இவரு ஃப்ரெண்ட் ஆனாரா இல்ல அவங்க திட்டம் போட்டு ஃப்ரெண்ட் ஆனாங்களா? இவர் கதையை எல்லாருமே சேர்ந்து முடிச்சாங்களான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த சாகிலோட வீட்ல கிடைச்சது, ஆபீஸ்ல கிடைச்சதுன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதுல ஒரு ஹார்ட் டிஸ்க் கிடைச்சிருக்கும். இவங்களுமே உள்ள என்னதான் இருக்கு பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. பிரச்சனை என்னன்னா அவர் லாக் பண்ணி வச்சிருக்காரு. சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் எப்படியாவது ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க ஒரு பொண்ணு சொல்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஓபன் பண்ணுமா, இதுக்குள்ள ஏதாவது கிடைக்குதா பாப்போன்ற மாதிரி எட்டுமே சொல்றாரு. அந்த மிலந்துன்ற போலீஸ் ஆபீசர் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்காருல, அங்க இருந்து குப்பை வண்டி போயிட்டு இருக்கு. பிளாக் பண்ண மாதிரி தயா விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. உன் வண்டியை நான் செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி செக் பண்ணிட்டாரு. பர்டிகுலரா அந்த பிளாட்ல போட்ட குப்பையை தேடி கண்டுபிடிச்சிடுறாரு. ஏன்னா எல்லா கவர்லயும் பிளாட் நம்பர் போட்டிருக்கோம் போல. அந்த கவரை கண்டுபிடிச்சவரு அவர் குப்பையில என்னெல்லாம் இருக்குன்னு பாக்குறாரு. மருந்து பில் இருக்கு, அந்த மருந்து பில் எல்லாம் பாக்குறாரு. மருந்த மாத்தி சாவடிக்கலான்ற மாதிரி பிளான் போடுறாரு போல. இப்ப தாரிகா சில விஷயங்களை சொல்றாங்க. அதாவது கத்தி குத்தி தான் இவர் செத்தார்னு சொல்ல முடியாது சார், அதுக்கு முன்னாடியே இவரோட நெஞ்சில ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அது என்ன மாற்றம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா டீடைலா செக் பண்ணோம், நான் டீடைலா செக் பண்றேன்ற மாதிரி சொல்றாங்க. இதை தாண்டி கத்தியில ஒரு சென்ட்டோட ஸ்மெல் வரத பூர்வி கவனிக்கிறாங்க. இதே சென்ட்டோட ஸ்மெல் அந்த டோடோ கிட்டயும் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. டோடோ கிட்ட மட்டும் வந்திருக்காது, 2-3 பேர் கிட்ட இந்த சென்ட்டோட ஸ்மெல் வந்திருக்கும். அப்ப கத்திய அவங்க குத்தி இருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு டவுட் வருது. சரி அதை அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விடுறாங்க.
இதை தாண்டி உங்களுக்கு ஒரு செயின் கிடைச்சதுல ஏன்னு போட்ட மாதிரி அந்த செயின் யாரோடதுன்றதை கண்டுபிடிக்கணும். அதனால எல்லாரோட டிஎன்ஏ சாம்பிளையும் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அவங்களோட ஸ்கின்ல அது ஒட்டிட்டு இருக்குல்ல, அதனால இந்த செயினை நல்லா செக் பண்ணா யாரோடதுன்றதை கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி தாரிகா சொல்றாங்க. தாரிகா சீக்கிரமா கண்டுபிடி, நீ இதெல்லாம் சொன்னாதான் நாங்க ஏதாவது பண்ண முடியும்ன்ற மாதிரி எட்டு சொல்றாரு. தாரிகாவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப தாரிகா இன்னொன்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சாகிலுக்கு ஒரு மருத்துவ பிரச்சனை இருக்கு, அதுக்கு ரொம்ப காஸ்ட்லியான மருந்தை தான் வாங்கணும், அந்த மருந்தை பல்பீர் கிஃப்டா கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உதாரணத்துக்கு சில மருந்தெல்லாம் 2 லட்ச ரூபாய் 3 லட்ச ரூபாய் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மருந்தை பல்பீர்ன்றவன் கிஃப்டா எடுத்துட்டு வந்திருக்கான். அவன் சர்ஜனா இருக்கான்ல, அதனால அவனுக்கு அந்த மருந்து கிடைச்சிருக்கு போல, எடுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த ஆர்டிஸ்ட்ல என்ன இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறேன்னு ஒரு பொண்ணு சொன்னாங்க பாத்தீங்களா, இப்ப ஓபன் பண்ணிடுறாங்க போல. இப்ப எட்டுமே என்ன இருக்கு பாக்கலான்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஷாக்கிங் நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. ஆக்சுவலா இந்த சாகில் இருக்கார்ல, நிறைய பேரை பிளாக்மெயில் பண்றதுக்காக வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. இப்ப ஒவ்வொரு டீடைலா உங்களுக்கு சொல்றேன். அனுஜின் ஒருத்தர் செஃபா வேலை பார்க்கறாருல, அவர் ஒய்ஃபை தாண்டி வேற ஒரு லேடி கூட பழக்கத்துல இருக்காரு. அதை இவர் கேப்சர் பண்ணி வச்சிருக்காருன்னு தெரிய வருது. அதுக்காக அடிக்கடி அவர்கிட்ட காசும் வாங்கியிருக்காருன்னு தெரிய வருது. இந்த மாதிரி அந்த டீம்ல இருக்க ஒவ்வொருத்தரையும் இவர் மிரட்டி இருக்காரு. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு காரணத்தை வச்சு மிரட்டி இருக்காரு. அன்கிதாவை கூட வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. அன்கிதா ஒரு ஹோட்டல் ரூமுக்கு போய் யாரு கூடயோ ஒண்ணா இருக்காங்க, அவங்களுக்கே தெரியாம அதை வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. சோ ஒய்ஃப்ல இருந்து எல்லாரையும் ஸ்பை பண்ணி வச்சிருக்காரு, மிரட்டி காசெல்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. உதாரணத்துக்கு அந்த பொலிட்டீஷியன் பையன் டோடோ இருக்கான் பாத்தீங்களா, அவன் ட்ரக் கேஸ்ல மாட்டிருப்பான். அதை வெளியே கொண்டு வந்தா உன்னோட அப்பாவோட கரியருக்கு பிரச்சனை வரும், அதை நான் கொண்டு வரவா அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டி இருப்பாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட வீக் பாயிண்ட கண்டுபிடிச்சு அவங்களை மிரட்டி இருப்பாரு. இது சம்பந்தமா எல்லாரையும் உட்கார வச்சு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப அனுஜும் சில விஷயங்களை சொல்றாரு. அவரா என்கிட்ட வந்து பேச்சு கொடுத்தாரு, நல்ல ஃப்ரெண்டா மாறினாரு, ஆனா ஃப்ரெண்டா மாறினதே என்னோட சீக்ரெட்டை கண்டுபிடிச்சு என்ன மிரட்டதான்றது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏறக்குறைய எல்லார்கிட்டயும் அவரா வாலண்டரியா வந்து பழகி இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க சீக்ரெட்டை வச்சு மிரட்டி இருக்காருன்னு தெரிய வருது. நிறைய காசெல்லாம் தந்திருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. காசை தந்திருக்கீங்க, அதே சமயம் இதுக்கப்புறம் காசை தர முடியாது, அவரை கொல்லணும்னு யோசிச்சிருக்கீங்க, எல்லாருமே பிளான் பண்ணி இந்த விஷயத்த பண்ணீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. சார் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது சார், கோவம் இருந்தது உண்மைதான், ஆனா நாங்க கொலைலாம் பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த எட்டு இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃப் கிட்ட விசாரணை பண்ற மாதிரி பக்கத்துல வந்துடுறாரு. நீங்க என்ன மேடம் சொல்ல போறீங்க, நீங்க இதுல சம்பந்தப்பட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நான் அவரை சீட் பண்ணது உண்மைதான் சார், ஆனா நான் சீட் பண்ணதை தெரியாத மாதிரி தான் அவர் காமிச்சுக்கிட்டாரு, என்கிட்ட இந்த வீடியோ பத்தி அவர் சொன்னதே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அவர் மேல நான் கோவப்படுறதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாருமே நாங்க கொலை பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க கூப்பிட்டோன்னா 5 பேர் மட்டும் வந்திருப்பாங்க, அதுல பல்பீர் வந்திருக்க மாட்டாரு, அதாவது சர்ஜனா இருக்கவர் மட்டும் வந்திருக்க மாட்டாரு. பல்பீர் ஏன் வரல, நம்மளே அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அந்த பல்பீரை பத்தி விசாரிக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப பல்பீரை சீனியர் டாக்டர் இருக்கார்ல, பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நீ இங்க இருக்க கூடாது, கிளம்புன்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காரு. இப்ப வந்த ஆபீசர்ஸும் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதை ஏன் சார் கேக்குறீங்க, இவன் காஸ்ட்லியான மருந்தெல்லாம் திருடிட்டு இருக்கான், இவன் தான் திருடுறான் டவுட் வந்து தான் அந்த இடத்துல நான் கேமராவை செட் பண்ணி கண்டுபிடிச்சேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த ஃபுட்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் அபிஜித் கிட்ட காட்டுறாரு. உண்மையிலேயே இவர் அந்த மருந்தெல்லாம் திருடி இருக்காரு. அப்படி திருடின மருந்தை தான் சாகில் கிட்ட தரதுக்காக கொண்டு வந்திருப்பாரு. அந்த மருந்தோட விலை 2 லட்ச ரூபாய் 3 லட்ச ரூபாய் இல்ல. ஒவ்வொரு வாட்டியும் அவர் மிரட்டும் போது இவரால் காசு கொடுத்து வாங்க முடியாது, அதனால தான் திருடி எடுத்துட்டு போய் தருவேன் சார். இப்ப என்னோட சீனியர் கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவரை எதை வச்சு தெரியுமா சாகில் மிரட்டி இருப்பாரு, இவர் ஒரு ஆபரேஷன்ல லைட்டா சொதப்பி இருப்பாரு, அந்த விஷயத்தை மூடி மறைச்சிருப்பாரு. அது சாகிலுக்கு தெரிய வந்திருக்கும். குடி போதையில இவர் உளறி இருப்பாரு, சாகில் அதை வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிருப்பாரு. அதனால தான் இவர் பயந்து அந்த காஸ்ட்லியான மருந்தை எடுத்து தருவாரு. சோ சாகில எல்லார்கிட்ட இருந்தும் நல்லா காசை கறந்திருக்காருன்னு தெரிய வருது. சாகில கொல்றதுக்கு எல்லாருக்குமே மோட்டிவ் இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது. யாரு கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம அங்க போய் செக் பண்ணோன்ற மாதிரி எட்டு சொல்றாரு. இப்ப எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா எல்லாருமே எங்க நின்னுட்டு இருந்தாங்கன்ற பொசிஷனை சொல்லியிருப்பாங்க. உண்மையாதான் சொல்றாங்களா அப்படின்றத இவங்க ஒரு வாட்டிக்கு 2 தடவை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. சோ இப்ப அந்த பொசிஷன்ல நிக்கணும், உள்ள வந்தோன கத்தி வச்சு குத்தணும். 7 செகண்ட் தான் லைட் ஆஃப்ல இருந்தது, அந்த 7 செகண்டுக்குள்ள எந்த இடத்துல இருந்து வந்து குத்திட்டு போக முடியும்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க. இப்ப எல்லாருமே ஒவ்வொரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறாங்க, வந்து ஒவ்வொருத்தரா குத்திட்டு இருக்காங்க. அப்படி குத்தி பார்க்கும்போது 2 பேர் மட்டும்தான் 7 செகண்டுக்குள்ள கத்தியை வச்சு குத்திட்டு போக முடியும்ன்றது உங்களுக்கு தெரிய வருது. அந்த 2 பேர் யாருன்னா, ஒன்னு ட்விங்கிள், இன்னொன்னு வீரட் அப்படின்ற ஒரு நபரு. இவங்க 2 பேருக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வருது. இப்ப தாரிகாவும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாங்க. அதாவது அந்த செயின் யாரோடதா இருக்க வாய்ப்பு இருக்குன்றத கண்டுபிடிச்சிட்டதா சொல்றாங்க. சார் அது ட்விங்கிளோட செயின் தான்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் ஏன்னு போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஆளுங்க கேக்குறாங்க. ஒருவேளை அவளோட பாய் ஃப்ரெண்டோட பேரு ஏல தொடங்க வாய்ப்பு இருக்கு சார், ஆனா கண்டிப்பா அவளோட தான், ஸ்கின் டிஷ்யூ வச்சு செக் பண்ணல, மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
இதை தாண்டி கத்தி குத்துனாலே இவர் சாவல, வேற ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அதுவும் கன்ஃபார்ம் ஆயிருச்சு சார். பஃபர் ஃபிஷ்னு ஒரு ஃபிஷ் இருக்கு, அந்த ஃபிஷ் எல்லா இடத்துலயும் கிடைக்காது சார், ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல அங்கதான் கிடைக்கும். அது உடம்புல இருந்து ஒரு விதமான விஷம் வரும் சார், அதை சேர்த்த மாதிரி தான் மருந்தா தந்திருக்காங்க, அதாவது இவருக்கே தெரியாம விஷம் மாதிரி தந்திருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அனுஜி அந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் செஃப்பா இருக்காரு. ஒருவேளை அனுஜி இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது கத்தியை வச்சு குத்துனது ட்விங்கிள்ன்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. ட்விங்கிள் கத்தியை வச்சு குத்துனாலும் அதுக்கு முன்னாடியே அவர் சாவர நிலைமையில தான் இருந்திருக்காரு, ஆல்மோஸ்ட் செத்துருக்காரு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. ஏன்னா கத்தியை வச்சு குத்துறதுக்கு முன்னாடியே அவர் வீட்டுக்குள்ள வந்தோன்னா மயங்கி விழுற மாதிரி போயிருப்பாரு, அதுக்கப்புறம் தான் கத்தியை வச்சு குத்த போயிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிய வருது. கத்திய வச்சு குத்துனது ட்விங்கிள்னா அப்ப அந்த விஷத்தை தந்து சாவடிச்சது யாரு? அது அனுஜா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அனுஜு தான் அந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல செஃப்பா வேலை பார்க்கறான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. தாரிகா வந்து அந்த விஷம் எவ்வளவு நேரத்துல வேலை செய்யும்ன்றத சொல்றாங்க. சார் கரெக்டா 1 மணி நேரம் கேப்ல அது வேலை செய்யும் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அவரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எங்க இருந்தாரு, என்ன சாப்பிட்டாரு, யாரு தந்ததை சாப்பிட்டாருன்றத கண்டுபிடிச்சோம்னா யாரு இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அவரோட அன்னைக்கு ரொட்டீன் எல்லாத்தையும் இவங்க விசாரிச்சு வச்சிருப்பாங்க, அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. அன்னைக்கு சாகில் ஆபீஸ்க்கு போயிருப்பாரு, எல்லாரும் கூடயும் சேர்ந்த மாதிரி அவரோட பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச ஜாப்பனீஸ் ஃபுட் எல்லாம் டேஸ்ட் பண்ணிருப்பாரு. அந்த மாதிரி டைம்ல கூட யாரும் கலந்து தந்திருக்க வாய்ப்பு இல்ல, ஏன்னா அதெல்லாம் 6 மணி நேரம் 7 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எங்க போனாருன்றதை கண்டுபிடிக்கணும், யாரு கலந்து தந்தாங்கன்றதை கண்டுபிடிக்கணும். முதல்ல அனுஜோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் விசாரிங்க, அந்த இடத்துக்கு அவர் போனாரா என்னன்றதை கொஞ்சம் விசாரிங்க அப்படின்ற மாதிரி எட்டுமே சொல்றாரு. இப்ப அந்த ரெஸ்டாரண்ட்டை நமக்கு காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு ஸ்ட்ரேயா வராங்க. ஸ்ட்ரேயாவும் சிஐடி ஆபீசரா இருந்திருப்பாங்க, இப்ப கொஞ்சம் விலகி இருக்காங்க போல. ஆக்சுவலா தயா ஒருத்தங்க கிட்ட பேசுவாரு பாத்தீங்களா, அதுவே ஸ்ட்ரேயா தான் போல. ஸ்ட்ரேயாக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு புரிய வைக்கிறாங்க. தயா சார் இந்த விஷயத்த பண்ணிருவீங்களே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா பண்ணிருவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவங்க 2 பேருக்குள்ள லவ் ட்ராக் எல்லாம் போயிருக்கோம்னு நினைக்கிறேன், எனக்கு கன்ஃபார்மா தெரியல, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஸ்ட்ரேயாக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காருன்றத காமிச்சிட்டாங்க, எதனாலன்றத தெளிவா காட்டல. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் டீமை சேர்ந்தவங்களும் விசாரணை பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அப்படி வந்தவங்க இந்த சாகில் இந்த இடத்துக்கு சாப்பிடுறதுக்காக வந்தாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதே சமயம் அந்த டைம் அனுஜ் இருந்தாரா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சரி இவர் அந்த டைம் சாப்பிட வந்த மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்கவர் சொல்லிட்டாரு. இவர் பொய் சொல்ல கூட வாய்ப்பு இருக்கு, அனுஜை காப்பாத்துறதுக்காக இப்படி சொல்ல கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அபிஜித் துருவி துருவி கேட்டுட்டு இருக்காரு. இந்த சமயம் ஸ்ட்ரேயாவும் தயாவும் பேசி முடிச்சிடுறாங்க, இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ட்ரேயா கொஞ்சம் முன்னாடி நடக்கிறாங்க, தயா போனை யூஸ் பண்ணிக்கிட்டே பின்னாடி வந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து டீம்ல இருக்க ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, தயா சார் என்ன பண்றீங்கன்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வேலையா ஸ்ட்ரேயா இருக்காங்கல்ல, இந்த டீமை சேர்ந்தவங்க பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. நான் ஒளிஞ்சுக்கிட்டேன், நீங்க மேனேஜ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி தயாக்கு சிக்னல் கொடுக்குறாங்க. இப்ப தயா இருக்கார்ல, சும்மா சாப்பிடுறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சமாளிச்சிட்டு இருக்காரு. எங்களெல்லாம் விட்டுட்டு வந்துட்டல அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு ஏதோ தகவல் கிடைச்சிருது போல, அதனால இவங்க இந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரையும் வர வச்சிடுறாங்க. அப்படி வர வச்சவங்க வீரட் அப்படின்ற நபரை கார்னர் பண்ற மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த வீரட்டோட சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கலாம் சாகில் நினைச்சாரு பாத்தீங்களா, அப்படி சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கலான்னு போனவரு ஒய்ஃபோட சீக்ரெட்டை தெரிஞ்சிருப்பாரு. அதாவது அன்கிதா யார் கூடயோ ஒன்னா இருந்ததை ஹஸ்பண்டை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாருல, அந்த ஒன்னா இருந்த நபரே வீரட்டா தான் இருப்பாரு. வீரட்டோட சீக்ரெட்டை தேடி போகும்போது தான் ஒய்ஃபோட சீக்ரெட்டை பத்தி தெரிய வந்திருக்கும். பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாரு. அப்பத்துல இருந்து ஒய்ஃபு கூட அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு. ஒய்ஃபுக்கு கொல்லணுன்ற மாதிரி கோபம் இருந்திருக்குன்றது உங்களுக்கு தெரிய வருது. வீரட்டுக்கும் ஒய்ஃபுக்கும் என்ன பழக்கம்னு பாத்தீங்கன்னா, காலேஜ் டைம்ல ஒன்னா படிச்சவங்களா இருப்பாங்க. திரும்பி 2 பேருமே ஒண்ணு மண்ணா இருந்திருக்கீங்க. ஹஸ்பண்டுக்கு அது தெரிய வந்தோன்னே போட்டு தள்ளலான்னு முடிவு பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி வீரட்டு வெளியே தான் இருந்திருப்பான். ஹஸ்பண்டை மீட் பண்ணிருக்கான். ஹஸ்பண்டுக்கு அவன் தான் ஏதோ கலந்து தந்திருக்கான், நீ சொல்லி தான் கலந்து தந்திருக்கான். கத்தியால குத்துறதுக்கு 2 பேருக்கு தான் பாசிபிலிட்டி இருக்கு, ஒன்னு ட்விங்கிளுக்கு, இன்னொன்னு இந்த வீரட்டுக்கு. இந்த வீரட்டு தான் கத்தியால குத்தி இருக்கான். நீங்க 2 பேர் சேர்ந்து தானே இந்த விஷயத்த பண்ணிருக்கீங்க, ஒத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் சிஐடி டீமை சேர்ந்தவங்க கேக்குறாங்க. சார் சத்தியமா நான் எதுவுமே கலந்து தரல சார், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நாங்க இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி 2 பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. அஃபேர் இருக்கிறது உண்மைதான், மற்றபடி நாங்க இந்த கொலையெல்லாம் பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது பங்கஜம் கோவப்பட்டு பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசுற பங்கஜுக்கு நெஞ்செல்லாம் அடைச்சு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. பங்கஜ் என்னாச்சு, பங்கஜ் என்னாச்சுன்ற மாதிரி எல்லாருமே பக்கத்துல வந்து பாக்குறாங்க. அந்த சாகில் எப்படி கீழே விழுந்தாரோ அதே மாதிரிதான் இவரும் கீழே விழுந்திருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதாவது குடிச்சானா அப்படின்ற மாதிரி பூர்வி கிட்ட கேக்குறாரு. பூர்வியும் ஆமான்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த ஒய்ஃப் அன்கிதாவை வீட்டுல இருந்து இங்க கூட்டு வந்திருப்பாங்க. பங்கஜம் பூர்வியும் சேர்ந்துதான் கூட்டு வந்திருப்பாங்க. அப்ப பங்கஜுக்கு தண்ணி தாகம் எடுக்குது, தண்ணி இருக்கா பாருன்ற மாதிரி கேக்குறாரு. பூர்வி இல்லன்னு சொல்றாங்க. அங்க ஒரு பாட்டில் இருக்கு, அந்த பாட்டில எடுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப பூர்வியும் இந்தான்ற மாதிரி எடுத்து தராங்க.
தண்ணி குடிக்காம இருக்க முடியலப்பா அப்படின்ற மாதிரி பங்கஜ் அந்த தண்ணியை குடிச்சிருப்பாரு. அதாவது ஹஸ்பண்டோட தண்ணியை குடிச்சிருப்பாரு. அப்ப அந்த சாகிலோட தண்ணி பாட்டில்ல தான் விஷம் கலந்திருக்கு. அதை குடிச்சதுனால தான் எங்க ஆபீசர் இப்படி இருக்காரு. நீங்க தானே அதுல விஷத்தை கலந்தீங்க, ஒழுங்கா சொல்லுங்க. இப்ப எங்க ஆபீசர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. அவர் குடிக்க வரும்போதே நான் வேணான்னு சொன்னேன் சார், அவர் தான் கேட்கலன்ற மாதிரி இவங்க சட்டுன்னு அவசரப்பட்டு சொல்லிடுறாங்க. குடிக்க வேணான்னு சொல்ல வந்தீங்களா? எதுக்காக குடிக்க வேணான்னு சொல்ல வந்தீங்க? அப்ப விஷம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்ற மாதிரி இவங்க மடக்குறாங்க. அதாவது போட்டு வாங்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சிஐடி டீம் போட்டு தான் வாங்கியிருப்பாங்க. உண்மையில பங்கஜ் இருக்காருல்ல, அந்த தண்ணியை குடிக்கிற மாதிரி பாவல தான் பண்ணியிருப்பாரு, குடிச்சிருக்க மாட்டாரு. நான் நல்லா தான் இருக்கேன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்லிட்டாரு. தண்ணீர தான் அந்த விஷம் கலந்திருக்குன்றதை இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை வச்சு இந்த ஒய்ஃபை ஏமாத்தலான்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு பிளே பண்ணிருப்பாங்க. அன்கித்தும் வீரட்டும் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்கன்றது தெரிஞ்சிருச்சுல, ரெண்டு பேரையும் லாக் பண்ணி உட்கார வச்சிடுறாங்க. சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப இந்த அன்கிதாவும் சில விஷயங்களை சொல்றாங்க. அஃபேரை கண்டுபிடிச்சதுல இருந்து ஹஸ்பண்ட் ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணுவாரு, கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அவர் இந்த டைம் தண்ணி குடிப்பாரு, அவர் டயட்ல இருக்காருன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கரெக்டா அந்த டைம் குடிப்பாருன்னு புரிஞ்சுதான் தண்ணியை வச்சிருப்பாங்க. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரதுக்கு சரியா இருக்கும், வந்தோடனே அவர் இறந்து போயிடுவாரு அப்படின்றதெல்லாம் கெஸ் பண்ணி தான் இவங்க இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. அதாவது அனுஜ் ஹோட்டல் இல்லாம வேற ஒரு ஹோட்டல் மூலியமா இவங்க விஷத்தை ஏற்கனவே ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒரு 5 பேரை மிரட்டிட்டு இருக்கிறது இவங்களுக்கு நல்லா தெரியும். என் ஹஸ்பண்ட சர்ப்ரைஸ் பண்ணலாம், எல்லாருமே வாங்கன்ற மாதிரி இவங்க தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க 5 பேருமே அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆக்சுவலா சிஐடி விசாரணை பண்ணும் போது 5 பேருக்கும் மோட்டிவ் இருக்கிறது தெரிய வரும்ல, அப்படி தெரிய வரும்போது 5 பேர் மேலயும் டவுட் வரும், நம்மளுக்கு பெருசா பிரச்சனை வராதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. இதை தாண்டி சில விஷயங்களை பண்ணிருப்பாங்க. அது என்னன்னா, டோடோ ஒரு சென்ட் அடிப்பான் பாத்தீங்களா, அந்த சென்ட்டை வேணும்ட்டே கத்தி மேல ஸ்ப்ரே பண்ணிட்டு தான் அந்த கத்தியை வச்சு குத்த சொல்லியிருப்பாங்க. வீரட்டை தான் குத்த சொல்லியிருப்பாங்க. சோ அந்த கத்தியில ஸ்மெல் வரதை பார்த்து டோடோ தான் இதை பண்ணிருக்கான்னு நினைக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்காக இப்படி பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி வந்து அந்த ட்விங்கிளோட செயின் இருக்கு பாத்தீங்களா, அந்த செயினை ஏற்கனவே இவங்க தூக்கி இருப்பாங்க, பக்கத்துல போட்டுன்ற மாதிரி வீரட் கிட்ட சொல்லியிருப்பாங்க. இவர் கத்தியில குத்தும் போது அந்த இடத்துல செயினை போட்டிருப்பாரு. சோ அவளையும் மாட்ட வைக்கணும்ன்றதுக்காக இப்படி பண்ணிருப்பாங்க. இதை தாண்டி அனுஜோட இடத்துல அந்த விஷம் கிடைக்கும், அந்த விஷத்தை நம்ம வேற இடத்துல வாங்கி யூஸ் பண்ணிட்டா அனுஜ் மேலதான் டவுட் போகும்ன்றதுக்காக பண்ணிருப்பாங்க. சோ நம்ம கொலை பண்ணோம், ஆனா எல்லார் மேலயும் பழி போனோம், எல்லாருக்குமே கொல்றதுக்கான மோட்டிவ் இருக்கு, அதே மாதிரி எவிடன்ஸும் சிலதை செட்டப் பண்ணி வச்சிருக்கோம், அவங்க 3 பேர்ல யாராவது மாட்டிப்பாங்க, நம்மளும் வீரட்டும் தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்க மாட்டிக்கிட்டாங்க. சோ இப்ப எட் இருக்கார்ல, இதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. இதோடயே இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.